அம்பலப்படுத்தப்பட்ட பாகிஸ்தான், இந்தியாவே எங்களுக்கு முக்கியம். ட்ரம்பை லெப்டில் கடாசிய அமெரிக்க அமைச்சர். பாகிஸ்தானில் எண்ணெய் இருப்புகளை ஆராய்வதில் அமெரிக்காவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அந்நாட்டின் எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் கூறியுள்ளார். அவரது இந்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அது அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்பின் சொந்த கருத்தாகவே எதிரொலிக்கிறது. கடந்த மாதம் பாகிஸ்தானின் பரந்த எண்ணெய் இருப்புகளை ஆராய்வதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டதாக ட்ரம்ப் கூறினார். இப்போது ரைட் ட்ரம்பின் அறிக்கைகளில் இருந்து விலகி பில்லியன் கணக்கான எண்ணெய் இருப்புகள் இருப்பதாக பாகிஸ்தானின் கருத்தை நிராகரித்து இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த விருப்பம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் எண்ணெய் இருப்புகள் குறித்த ட்ரம்பின் பேச்சுக்கள் ஒரு உறுதியான கொள்கை அல்லது முதலீட்டு திட்டத்தை விட ஒரு அரசியல் கண்ணோட்டம் என்பதை ரைட்டின் கருத்துகள் சுட்டிக்காட்டுவதாக உயர்மட்ட உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த மாதம் பாகிஸ்தானின் பயன்படுத்தப்படாத எண்ணெய் இருப்புகளில் அமெரிக்கா அதிக அளவில் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக ட்ரம்ப் பகிரங்கமாக கூறினார். அமெரிக்க அரசோ அல்லது பெரு நிறுவனங்களோ தற்போது பாகிஸ்தானில் எண்ணெய் ஆய்வு அல்லது மேம்பாட்டு திட்டங்களை தொடர ஆர்வம் காட்டவில்லை என்று கிறிஸ் ரைட் கூறியுள்ளார். இது அமெரிக்க நிர்வாகத்திற்குள் அரசியல் கருத்துக்கும் செயல்படக்கூடிய எரிசக்தி கொள்கைக்கும் இடையிலான தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது என்று கூறப்படுகிறது. ரைட்டின் தெளிவுபடுத்தல் எரிசக்தி பாதுகாப்பிற்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளது. இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யா, அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவில் அதன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதன் எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளது. இது பாகிஸ்தானின் நிச்சயமற்ற எண்ணெய் வாய்ப்புகளில் இருந்து சுயாதீனமான ஒரு வலுவான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. இதன் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி உத்தி ட்ரம்பின் பேச்சுக்களால் பாகிஸ்தானின் எண்ணெய் ஆய்வுகள் பாதிக்கப்படாது. பாகிஸ்தானின் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகள் இன்னும் குறைவாகவே உள்ளன. சவாலான ஆய்வு நிலைமைகள் காரணமாக பெரும்பாலான சாத்தியக்கூறுகள் உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளன என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானுக்குள் அரசியல் உறுதியற்ற தன்மை, உள்நாட்டு மோதல்கள், பயங்கரவாதம் எந்தவொரு பெரிய அளவிலான எரிசக்தி முதலீட்டையும் மேலும் சிக்கலாக்குகின்றன. இது அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்கள் உட்பட வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வளங்களை முதலீடு செய்வதிலிருந்து தடுக்கிறது. இந்தியாவுடனான அமெரிக்க உறவுகளையும் ரைட் விவாதித்தார். கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியா தங்களுடன் ஒரு ஒப்பந்தத்தில் நுழைய அமெரிக்கா விரும்புகிறது என்று அவர் கூறினார். எண்ணெய் வாங்க இந்தியா எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ரஷ்யாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் நீங்கள் எண்ணெய் வாங்கலாம். அதுதான் எங்களது நிலைப்பாடு என்று ரைட் கூறினார். ரஷ்யாவிலிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கும் முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரைட் கூறினார். எங்கள் கட்டண முடிவு உக்ரைனுக்கு காரணம் என்று அவர் கூறினார். இந்தியாவை நாங்கள் தண்டிக்க விரும்பவில்லை. உக்ரைன் போரை மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த விரும்புகிறோம். பாகிஸ்தானின் எண்ணெய் இருப்புகள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரம்பின் சொந்த எரிசக்தி அமைச்சரே ட்ரம்பின் பேச்சுக்களை மறுத்து இந்தியா குறித்து ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிடுகிறார்.